நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சாரதா எதிர்த்துல அதான் கேசவ 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேசவ வந்து சொல்கிறாரு, அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் வந்து பாரதியை ஏற்றுக்கிறீங்க, நான் எதிர்கூட பார்க்கல. ஆனால் நீங்களே சம்மதம் சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உடனே போய் ஆதியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொல்கிறாரு. கேசவ ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னதான் இது சந்தோஷமாக இருந்தாலும் இனிமேல் வந்து ஆதி வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்க போகிறான். ஆனால் அவனோட உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம் வந்து ஆதியை வந்து கொலை பண்ணுறதுக்கு யாரோ திட்டம் போட்டிருக்காங்க. அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். நீயும் நம்ம கம்பெனியில் யார் அஃபீஷியலாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மேலிடத்துல பேசி உடனே இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, நான் உடனே கண்டுபிடிச்சிட்றேம்மா, நான் பேசிடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உடனே கண்டுபிடிப்பா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஆதியோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் ஏற்றுக்குறீங்க, நான் எதிர்கூட பார்க்கல. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் அது சந்தோஷமாக இருக்குது, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் போய் ஆதியை பார்க்குறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து லதாட்ட வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க, லதா நீ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வேணா போ, ரெஸ்ட் எடுத்துகிட்டு, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி போய் ஒரு ஆத்தங்கரையில் நின்று வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு துரை வந்து ஒரு இடத்துல நின்று அந்த கொலை பண்ண வந்த ரவுடிங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. மச்சான், என்ன மச்சான் இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. விடு மச்சான், மிஸ் ஆனது இருந்தாலும் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு துரை. என்ன மச்சான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்காங்க. உடனே துரை வந்து சொல்கிறாரு, நம்ம ஸ்கிரிப்ட் படி ஒன்றுமே நடக்கலை, ஆனால் ஸ்கிரிப்டே இல்லாமல் ஒரு சூப்பர் சம்பவம் நடந்துருச்சு. எங்கள் அப்பா இருக்கான்ல, அப்போ அவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு எப்போயுமே அவன் நல்லது நினைக்க மாட்டான். இன்றைக்கின்னு பார்த்து அந்த பாரதிக்கிட்ட போய் நீ வந்து துறையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியம் வாங்கிட்டான். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அந்த சத்தியம் வந்து ஆதிக்கு முன்னாடியே வாங்கிட்டான். எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்கேன் மச்சான். அதனால் இன்றைக்கி நைட்டு பயங்கரமான பார்ட்டி இருக்குது, எல்லாத்தையும் வர சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி துறை சொல்கிறாரு. சரி மச்சான், சூப்பர் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கடுத்து வந்து நம்ம துறை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன மாமா இங்கே வர சொன்னார், அளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு அங்கிட்டு இருந்து மணி வராரு பைக்கில். வந்தவொடனே ஓங்கி துறையோட கன்னத்தில் ஒரு அறையை கொடுக்காரு. உடனே என்ன என்ன மாமா வர சொல்லிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க, ஆதி ஏன்டா கொலை பண்ண பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் மாமா பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம துறை வந்து சொல்கிறார். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, அவளுங்க உண்மையை சொல்லு, ஏன்டா இப்படி அவசரப்படுற, ஆல்ரெடி உங்கள் அப்பா வந்து நியாயம் தர்மம் நேர்மன்னு பார்க்குற ஆள். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, ஜென்மத்துக்கும் நீ பாரதியை வந்து கல்யாணம் பண்ண முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் தலை கொஞ்சிக்கிட்டே நிற்காரு துறை. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கேஸ் வந்து என்னோடய ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கு. எங்களை தான் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் நீ கொலை பண்ண யாராவது ஒரு ஆள் சிக்கினா கூட உன்னை தூக்கி ஜெயிலில் நானே வச்சுருவேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு. சாரி மாமா, அவசரப்பட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்காக நீ பார்த்து பண்ணுவாமா அப்படிங்கிற மாதிரி வந்து துறை சொல்கிறாரு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு. இனிமேல் வந்து இந்த ஆதி விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, கமுக்கமாக மூடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி மாமா, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒழுங்காக அமைதியாக இருடா, சொன்னது ஞாபகம், நானே உனக்கு கல்யாணம் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் வந்து வெளிநாடு அனுப்பி வச்சிருவேன், அது வரைக்கும் அமைக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணி பைக்கில் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம கேசவ வந்து ஆதியை பார்க்க ஒரு ஆத்தங்கரையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே நம்ம ஆதியை பார்க்க வந்துடுறாங்க. என்ன மச்சான் இங்கே வர சொல்லியிருக்கேன், நேரம் நீ அங்கே ஆஃபீஸ்க்கு வருவேன் இல்லைனா வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா இங்கே வர சொல்லியிருக்கேன், என்னாச்சு மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒன்றுமில்ல, சும்மா தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மச்சான், நான் ஆஸ்பத்திரி தான் கிளம்பணும்னு நினச்சேன்டா, அம்மா எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, உன்னையும் பாரதியும் பார்க்க ஹாஸ்பிட்டல் வரலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ கால் பண்ணி இங்கே வர சொன்னியா, இங்கே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அம்மா சொன்னாங்க உனக்கும் பாரதிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வைக்க போகிறாங்களாம்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆதி வந்து அமைதியாகவே இருக்கார். இன்னும் மச்சான் இவ்வளோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியாகவே இருக்கேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ஒன்றும் இல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இதை எதிரே பார்க்கல மச்சான், அம்மா இப்படி பேசுவாங்கன்ட்டு, நீ சென்னைக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது வேறு கவலையாக இருந்துச்சு, இப்போ நீ வேறு இங்கே தான் இருக்க போகிறேன்னு வேறு அம்மா சொல்லிட்டாங்க, அது எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆதி ஒன்றுமே ரியாக்ட் பண்ண அமைதியாக இருக்குது. என்னடா மச்சான் என்னாச்சு, பாரதி வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இனிமேல் பாரதியை வந்து நம்ம போய் பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. என்ன மச்சான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட மாமனாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு,
அவரை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட சாரி பாரதிக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. நான் துரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு. என்ன மச்சான் சொல்கிற, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, இப்படி இப்படி சொல்கிற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் மச்சான் அவர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னார், அவர் உயிருக்கு வேறு ஆபத்து, எப்போனாலும் உயிர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொன்னோடனே அவர் வந்து பயந்துட்டார். பயந்து சத்தியம் வாங்கிட்டார், துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் சொல்கிற, விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நீ அங்கே பக்கத்துலாம் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம கேஷவ். ஆமாம் நானும் பக்கத்துலாம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு. உடனே என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பக்கத்தில் இருந்துக்கிட்டே வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்க, சொல்ல வேண்டியதாடா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், சொல்லியிருக்க வேண்டியதாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேஷவ் கேட்காரு. இல்லை மச்சான் அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு, அவங்க ரொம்ப ஃபேமிலியே ரொம்ப கவலையில் இருந்தாங்க, அந்த நேரத்தில் சொல்ல முடியாது, அதனால் நானும் அமைதியாக இருந்துட்டேன். பாரதியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு பாரதி சத்தியம் பண்ணும்போது என் இதயமே நின்று போன மாதிரி இருக்குடா, இப்போ கூட பார்த்தோம்னா என் இதயமே என்கிட்ட இல்லை, நான் ஒரு வெறும் ஆளாக இருக்கிற மாதிரி தான்டா ஃபீல் ஆகுது, ரொம்ப கவலையாக இருக்குது மச்சான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன மச்சான் இப்படி பேசுகிறேன், வா நான் போய் பாரதிக்கிட்ட ஏதாவது பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மச்சான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. இல்லை மச்சான் இல்லை நான் அவங்க மாமனார்கிட்ட பேசுகிறேன், அந்த மனுஷன் செத்தா சாகட்டும், அவர் காலமான காலத்தில் அவர் இருந்து என்ன பண்ண போகிறாரு, வாழ வேண்டியவங்களா நீங்கள் 2 பேரும், நீங்கள் தான்டா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழணும், அவரோட இதுக்காக நீங்கள் என்னடா கஷ்டப்படுறீங்க, நீங்கள் 2 பேரும் காலம் முழுக்க பிரிஞ்சுட்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்க போகிறீங்களா, அதெல்லாம் எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லவா, டேரெக்டாக போய் மாமனார்கிட்ட பேசிடுவோம், நானே விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேசவ கூப்பிட்றாரு. இல்லை மச்சான் எதுவுமே வேண்டாம், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், இனிமேல் பாரதிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய உணர்வு இருக்குது, அந்த உணர்வு எந்த உணர்வு எனக்கு வெளியில் சொல்ல தெரில மச்சான், இப்போ கூட நான் பிரிஞ்சு வந்துட்டேன், ஆனால் அவங்க என் கூட இருக்கிற மாதிரியே அது வந்து ஃபீல் ஆகுது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனிமேல் தான் நான் உண்மையை சொல்ல போனால் பாரதி அவங்க கூட வாழ போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் மச்சான் இப்படி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, உன்னை பார்க்க முடியாதா, இப்போ தான்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் வந்தேன், அதுக்குள்ளே ஒரு புது புது பிரச்சனை வந்துச்சு சொல்கிறேடா, என்ன பண்ணுறதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷவ் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம் மச்சான் நானும் அதுதான் நினச்சேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், பாரதி தமிழ் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்கு நம்ம நினச்சது எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி விடு மச்சான், நீ தான் அந்த விதியை ரொம்ப நம்புறையில, நீ வந்து நான் இன்றைக்கி கூட சென்னைக்கு போகிறதா இருந்துச்சு, ஆனால் விதி உன்னை சென்னைக்கு போக விடாமல் உன்னை கோயிலுக்கு போச்சு, அங்கே ஒரு ரவுடியை செட் பண்ணி, ஆனால் ரவுடிகிட்டேருந்து உன்னை காப்பாற்றிருக்காங்க அந்த பாரதி, அப்படியெல்லாம் வச்சு உன்னை இங்கே வர வச்சு இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க வச்சிருச்சுல, அந்த அந்த விதி மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து உன்னையும் பாரதியும் கண்டிப்பாக அந்த விதி வந்து சேர்த்து வைக்கணும் நண்பா, நான் மச்சான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேஷவ் சொல்கிறாரு. ஆமாம் மச்சான் நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் அந்த விதி மேலே நம்பி தான் இருக்கேன், சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரம்மா வந்து கோலம் போடும், ஒரு புள்ளி வச்சு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு கோலம் தலகா போட்டுரும், அது மாதிரி ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சு எங்கள் காதல் இப்போ கோலம் போட்டு முடிய போகுது மச்சான், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அந்த விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை சேர்த்து வைக்கும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஆதி வந்து எனக்கு ரொம்ப பசிக்கும் மச்சான், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வா மச்சான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க. கார் பக்கத்தில் நின்று ஆதி வந்து ரொம்ப பழசை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து கேஷ் சொல்கிறாரு, மச்சான் பழசெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, வா சாப்பிட போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி காரில் ஏறி கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து முடிச்சிடுறாங்க.